தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாண்டவர்கள் அவங்க அந்த ஆலமரத்தடியில் இரவு உறங்குகின்றனர். அவங்களோட கூட ஏராளமான பிராமணர்களும் இருக்கின்றனர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். காலையில் எழுந்த உடனே தர்மர் அந்த பிராமணர்களை பார்த்து சொல்றார், நாங்கள்லாம் ராஜ்யத்தை இழந்து விட்டோம், செல்வத்தை இழந்து விட்டோம், ஒளியை இழந்து விட்டோம், காட்டை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். காடு அப்படின்றது ஒரு கொடுமையான இடம். அங்கு ஏராளமான விலங்குகள் இருக்கும், பாம்புகள் நிறைய இருக்கும். அதனால உங்களை துக்கப்படுத்த நான் விரும்பவில்லை. நீங்க தயவு செய்து உங்கள் இஷ்டப்படி, உங்கள் விருப்பப்படி எங்கு போகணுமோ அங்கு திரும்பி போயிருங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த பிராமணர்கள் சொல்றாங்க, இல்ல நல்ல தர்மத்தை அறிந்தவர்களும் உங்கள் மீது பற்று வைத்தவர்களுமான எங்களை நீங்க விட்டு விடாதீர்கள். நாங்க உங்க கூடவே வருகின்றோம், எங்களுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை, உங்க கூட வருவதுதான் எங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது அப்படின்னும் போது அப்போ தர்மர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு துன்பத்தை தான் என்னால கொடுக்க முடியும். அப்படி துன்பத்தை கொடுப்பதை தேவர்களே விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கச்ச நான் எப்படி அதையெல்லாம் அனுமதிக்க முடியும்? இப்போ இங்க உங்களுக்கு என்னால் எந்த விதமான ஆதரவையும் தர முடியாது. ஏதோ காட்டில் கிடைக்கிற அந்த கனி கிழங்கு, அதுக்கப்புறம் வேட்டையாடி கிடைக்கிறது, இதை வச்சு தான் சாப்பிடணும். உங்களுக்கு தேவையானதை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது அது எங்களுக்கு மிகப்பெரிய துக்கம். ஏற்கனவே என்னுடைய தம்பிமார்கள் பெரிய துக்கத்திலே மயங்கி இருக்கின்றனர். இதில் அந்த மயங்கி இருக்கின்றனர் அப்படின்றத பார்த்துட்டு பார்த்தீங்களா, அவங்க மயக்கம் போட்டு விட்டாங்க அப்படின்னு யாராவது கிறுக்குத்தனமாக அர்த்தம் பண்ணிக்கிறாங்கன்னா ரைட்டு, அதுதான் கிறுக்குத்தனம்னு சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேலே நாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க, இல்ல நீங்கள் எங்களை குறித்து துக்கப்பட வேண்டாம், எங்களுக்கு என்ன தேவையோ அந்த உணவு முதலிய விஷயங்கள் இதெல்லாம் நாங்களே சம்பாதித்து கொள்ளுகிறோம், அதனால் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் கூடவே இருந்து உங்கள் சேமத்துக்காக தியானம் செய்து அதுக்கப்புறம் இந்த மந்திர ஜபங்கள்லாம் செய்கின்றோம், அதனால் உங்களுக்கு மங்களம் உண்டாகும். நீங்க எங்களை விலக்கக்கூடாது, நாங்கள் உங்களுடன் கூடத்தான் வருவோம் அப்படின்னு வற்புறுத்துகின்றார்கள். இப்போ தர்மர் சொல்றாரு, எனக்கும் பிராமணர்களிடத்தில் மேலான பக்தி இருக்கின்றது, நீங்கள்லாம் எங்களுடன் வருகின்றேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா எங்களுடன் வருகின்ற உங்களுக்கு நாங்க எதுவும் கொடுக்க முடியாம நீங்களே உங்களுக்கு தேவையானதை தேடிக்கிறீங்க அப்படின்றத எங்களால பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் தான் அப்படின்றாரு. அப்போ அவர்களிடையே இருந்த சௌனகர் அப்படின்றவர் பேசுகின்றார். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் 1000 காரணம் எதுக்கு? துக்கப்படுவதற்கு. அதே மாதிரி 100 காரணம் அது எதுக்கு அப்படின்னா சந்தோஷப்படுவதற்கு. இதெல்லாம் மூடனுக்கு வரும், ஆனால் பண்டிதனுக்கு, கற்றறிந்தவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதாவது இந்த சந்தோஷம் துக்கம் அப்படின்றது 1:10 அப்படின்ற ரேஷியோவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றார். துக்கப்படுவதற்கு 1000 காரணங்கள், ஆனால் சந்தோஷப்படுவதற்கு காரணங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன. யாருக்கு அப்படின்னு கேட்டால் மூடர்களுக்கு. எதை நினைச்சு ஒன்றா துக்கப்படலாம், ஆனால் சந்தோஷப்படுவதற்கு குறைவான காரணங்களே இருக்கின்றன. இதெல்லாம் பண்டிதர்களுக்கு அப்படின்னா கற்றறிந்தவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது அப்படின்றார். அடுத்தது என்ன சொல்றார்? அநேக தோஷங்களை உடையதும், அடுத்தது ஞானத்திற்கு எதிரானதும், அதுக்கப்புறம் புத்தியை கெடுக்கக்கூடியதுமான காரியங்களில் உம்மை போன்ற அறிவாளிகள் சம்பந்தப்பட மாட்டார்கள். அதாவது இந்த பிராமணர்களுக்கு என்னால் ஆதரவளிக்க முடியவில்லையே, அவர்களுக்கு உணவளிக்க முடியாது, அவர்களை பாதுகாக்க முடியாது அப்படின்றதுனால நீங்கள் துக்கப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்றார் சௌனகர். அடுத்தது சொல்றார், எல்லா குற்றங்களையும் போக்கக்கூடியதும், ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு நன்கு ஒத்ததும், 8 அங்கங்களுடன் கூடியதுமான எந்த புத்தியை சொல்கிறார்களோ அது உம்மிடத்தில் இருக்கின்றது யுதிஷ்டா அப்படின்றாரு. அந்த 8 அங்கங்கள் அது என்ன அப்படின்னா, கேட்க விருப்பம். இதுதாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை. முதல்ல கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கேட்பதற்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட், விருப்பம் அப்படின்றது தான் முக்கியம். அது இருந்தால் மற்றதெல்லாம் தானாகவே வரும். அது மற்றது அப்படின்றது திறமை.
முதல்ல விருப்பம் இருந்தால் மட்டும்தான். விருப்பம் இல்லாத ஒரு குழந்தைய கொண்டு போயிட்டு நீ வந்து பாட்டு கற்றுக்கோ, இல்லை டான்ஸ் கற்றுக்கோ, இல்லை வயலின் கற்றுக்கோ அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் பயிற்சி எடுத்தாலும் அது வந்து முழு பலனை கொடுக்காது. ஆனால் விருப்பம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த விருப்பத்தோட ஒரு குழந்தை சில சமயங்களில் வந்து ஆசான் இல்லாமல் தனக்குத்தானே ஏதோ ஒரு பயிற்சி எடுத்தால் கூட அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதைத்தான் சொல்கிறார் அந்த 8 அங்கங்களில் முதல்ல கேட்க விருப்பம் அப்படின்றாரு. அடுத்தது கேட்டல். விருப்பம் மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கப்புறம் அதை தேடி போய் கேட்கணும். எதெல்லாம் வந்து கேட்க விருப்பம் இருக்கின்றதோ அது வந்து நல்ல விஷயங்களை தான் கேட்பதற்கு விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தின் வழி நடந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கெட்ட விஷயங்களை கேட்பதற்கென்ற விருப்பமே வராது. ஸோ கேட்க விருப்பம், அடுத்தது கேட்டல், அடுத்தது கிரகித்தல். கேட்டால் மட்டும் போதுமா? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கின்ற விஷயங்களில் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். இந்த நுனிப்புல் மேயற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க துக்கத்தினால் மயங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னா பார்த்தீங்களா மயக்கம் போட்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கினா அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? அப்போது கேட்கின்ற விஷயங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். அதனுடைய அந்த ஆப்பரேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உள்வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது தரித்தல், அதுக்கடுத்தது ஊகித்தல், அதுக்கடுத்தது வந்து தோஷத்தை விளக்குதல். தோஷத்தை விளக்குதல் அப்படின்னா இப்போ தோஷம் அப்படின்றத வந்து நம்ம வேற ஒரு அர்த்தத்தில் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பல வார்த்தைகளை வந்து நம்ம தவறான அர்த்தத்தில் தான் இன்றைக்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் நண்பர்களே. இப்போ அந்த அசால்ட்டாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அசால்ட் அப்படின்னா வந்து தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம உபயோகப்படுத்துகின்ற அர்த்தமே வேறையாக இருக்குது. அதோட முக்கியம் ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்றது. ஆப்ளிகேஷனை செஞ்சால் செய்யுங்க, செய்யாட்டா போங்க அப்படின்ற மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆப்ளிகேஷன் அப்படின்னா கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம். நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் ஒரு 100 ரூபா இருக்குமா அப்படின்றோம். அப்போ என்ன அர்த்தத்தில் கேட்குறோன்னா முடிஞ்சா கூட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு. ஆனால் ஆப்ளிகேஷன் அப்படின்னா கட்டாயம்ன்ற அர்த்தம். அர்த்தத்தையே தலைகீழ நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது அதுதான் அந்த தோஷத்தை விளக்குதல் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் வந்து கெடுதலோ தேவையில்லாததோ அதையெல்லாம் விளக்குதல், இப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஜலதோஷம் அப்படின்னா அது வந்து அந்த நீரினால் வருகின்ற ஒரு பிரச்சனை இல்லையா? அந்த தோஷம் அப்படின்றத வந்து இன்றைக்கு நாம் பார்க்குற பார்வையை விட்டுட்டு தோஷம் அப்படின்னா தேவையில்லாதது, இல்லை வந்து நீக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது அப்படின்ற அர்த்தத்தில் பார்த்தோன்னா இது நமக்கு நல்லா புரியும். அடுத்தது அர்த்தத்தை நன்கு உணர்தல். இதுதான் முக்கியமானது. எதுவுமே வந்து கேட்டால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சிக்காம வெறும் கேட்டுட்டு மட்டுமே போயிருந்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை. கடைசியாக உண்மை அறிதல் அப்படின்றாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். அப்போது அந்த நாம் கேட்கின்ற விஷயங்களில், பார்க்கின்ற விஷயங்களில், அன்றாடம் நமது வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற விஷயங்கள், இதில் வந்து உண்மை என்ன அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கேட்டதெல்லாம் நம்புறது, இல்லை பார்க்குறதெல்லாம் நம்புறது, இல்லை எதிர்க்க ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அறிய வேண்டும். உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அறிய வேண்டும். இதைத்தான் வந்து உண்மை அறிதல் அப்படின்னு சொல்கிறது. இந்த 8 அங்கங்களும் இதெல்லாம் வந்து உம்மிடத்திலே இருக்கின்றன அப்படின்றார் சௌனகர். அடுத்தது தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகின்றார் சௌனகர். என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரம், மனம் இவைகளுக்கு உண்டான துக்கத்தினால் போன்றவர் பீடிக்கப்படுவதில்லை. ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இப்போ உடம்புக்கு வியாதி வருகின்றது, ஆனால் அந்த மனதுக்கும் வியாதிகள் வருகின்றது அப்படின்றத வந்து என்ன தெளிவாக கூறியிருக்கின்றார். இதில் வந்து பல நேரங்களில் அந்த மைண்ட் ஓவர் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரீரத்துக்கு உண்டான துன்பங்களை மனதால் கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி சார் ஒரு ஜுரம் வருது அப்படின்னு சொன்னால் அதை மனதால் கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா இப்படி யோசிச்சு பார்க்கலாமே. இப்போ அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மருந்து நிறுவனங்கள்லாம் மருந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, இது வந்து இந்த மருந்து ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும். கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து லேபில் அதை டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எலிகள் இந்த மாதிரி விலங்குகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது, கடைசியாக மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது.
அப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு குரூப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. லெட்டஸ் சே ஒரு 100 பேர்கிட்ட இந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 50 பேர் 60 பேர் அவங்களுக்கு வந்து நிஜமான மாத்திரையை கொடுக்கறது, மீதி பேருக்கு வந்து வெறும் மாவு கட்டி அதை கொடுக்கறது அப்படின்னு. இதில் யார் நிஜம் மருந்து சாப்பிட்றாங்க, யார் மாவு கட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றத அவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கு நாங்கள் முன் வருகிறோம் அப்படின்னு வருகின்ற வாலண்டியர்ஸ் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அவங்க மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த யாருக்கு மாத்திரை யாருக்கு மாவு கட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரகசியமாக பராமரிக்கப்படும். அந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் குணமாகி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினல் மாத்திரை சாப்பிட்டவங்களையும் சில பேர் குணமாகாமல் போகலாம். இந்த மாவு கட்டி சாப்பிட்டாங்கல்ல அவங்களையும் சில பேர் சில சமயங்களில் பல பேர் கூட குணமாகி இருக்கலாம். இது எப்படி நடக்குது சொல்லுங்க? வெறும் மாவு கட்டி. அந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது மாவு கட்டி தான், இதில் வந்து மாத்திரைக்கான அம்சங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த மாத்திரை அப்படின்னு சாப்பிட்றாங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நிஜம் மாத்திரை சாப்பிட்றாங்க. அப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த வியாதி குணமாச்சு சொல்லுங்கள்? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வைத்தியத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சரி மருத்துவர்னு சொன்னால் நீங்கள் உடனே நாட்டு மருத்துவர் நினச்சிக்காதீங்க. இன்றைய வழக்கிலேயே சொல்கிற ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இவர் கைராசி டாக்டர் அப்படின்வாங்க. அப்போ நாமளும் போவோம், ஆஹா இவர் ராசிகார டாக்டர்ப்பா, இவர் வந்து மருந்து கொடுத்தா உடனே குணமாயிரும் அப்படின்னு. அப்போ அந்த நம்பிக்கையோடு அந்த கொடுக்கின்ற வைத்தியத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் ஆமாம் இந்த டாக்டர் என்ன புதுசாக வந்துக்கிறாரு, சின்ன பையனாக இருக்காரு, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா, இவர் எப்படி குணப்படுத்துவார், இப்படி அவநம்பிக்கையோடையே நம்ம அந்த மாத்திரை மருந்தை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முழு பலன் கிடைப்பதற்கு நிறைய பிரச்சனை இருக்குது நண்பர்களே. சில சமயம் குணமாகாமலே கூட போகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு டாக்டர்னு போகிறோம் அப்படின்னா அவர் இதுக்காக படிச்சுட்டு வந்திருக்கார். அப்போது அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் அது குணமாகலை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம மாத்திரையை சரியாக போடாமல் இருக்கலாம், இல்லை வேலை தவறி போடலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் என்ன பண்ணிடுவோம், அந்த டாக்டர் மீதே வந்து நம்ம குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், இல்லை வைத்தியத்தின் மீது நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வேறு டாக்டர்கிட்ட போகிறேன், இல்லை நான் வேறு மருந்து சாப்பிட்றேன், இப்படிலாம் நாமளே. அதுவும் இப்போ வந்து அந்த இன்டர்நெட்டு போதாக்குறைக்கு இது வரைக்கும் கூகுள் தான் இருந்தது, இப்போ ChatGPT அப்படின்னு ஏஐலாம் வேறு வந்துருச்சு. இதிலெல்லாம் வேறு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயங்க. இதுக்குன்னு படிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட கேட்கலாம். அட்லீஸ்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து டாக்டர் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நான் வந்து ChatGPT கேட்டேன், அது இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா அது என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் சொல்லுவார். அப்போ அதுங்கிட்டே வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதானங்க, ஏங்க என்கிட்ட வரீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விஷயங்களையும் அணுகணும் அருண். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச இவங்க பார்க்குற இவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் இருக்க விஷயங்களை மட்டும் இவங்க ஏஐ கிட்ட கொடுத்து அது ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பல டாக்டர்களே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் இதெல்லாம் வந்து ஏஐயே டேக் ஓவர் பண்ணிக்கும் போல இருக்குது, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை நம்புற மாதிரி நாம் வந்து இந்த ஏஐயை நம்ப முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சாதாரண சின்ன விஷயங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நிறைய தவறுகள் செய்கின்றது. அதில் சில சமயம் நாம் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. இதை பாருப்பா இன்னைக்கு ஒத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் இது தப்பு அப்படின்னோடனே ஆமாம் அது தப்பு தான், நான் இப்போ கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஜஸ்ட் ஏதோ நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண சொல்கிறோம், அதில் தப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்லன்னும் போது நம்ம சுட்டி காட்டுகின்றோம். ஆனால் இந்த மாதிரி மருத்துவம் நம்மளுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னும் போது இதையெல்லாம் நாமளே வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுற பேர் வழியாக அப்படின்னு உள்ளே இறங்கி இதெல்லாம் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை நண்பர்களே. இப்போது சௌனகர் சொல்றார், முன்னொரு காலத்தில் ஜனகர் இதை பற்றி சொன்ன விஷயங்களை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றார். ஜனகர் என்ன சொல்கிறாரா, இந்த ஜகத்தானது அதாவது இந்த உலகம் பிரபஞ்சமானது மனதாலும் தேகத்தினாலும் உண்டான துக்கங்களால் பீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாரு. 2 விஷயங்களை சொல்கிறாரு, மனசுன்னு ஒன்று சொல்கிறாரு, தேகம்னு ஒன்று சொல்கிறாரு. இந்த 2க்கும் அது வந்து வியாதிகளால் பீடிக்கப்பட்டுள்ளது. அதை நான் சுருக்கமாகவும் விஸ்தாரமாகவும் சொல்கின்றேன் அப்படின்றாரு. இந்த
தேகத்துக்குண்டான பீடிப்புகள் அப்படின்னா அதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கின்றார். அதாவது வியாதி, அதுக்கப்புறம் முள் போன்றவை தைத்தல். இது முள் போன்றவை தைத்தல் அப்படின்னா முள் குத்துறது, இல்லை ஊசி குத்திக்கிறது, இல்லை கத்தியில் குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் உடலுக்கு உண்டாகின்ற காயங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அலைதல் அப்படின்றாரு. இதை பற்றின விளக்கம் எனக்கு தெரியல. அடுத்தது வேண்டியவற்றை ஒதுக்கி விடுவது. இந்த மாதிரியான 4 விஷயங்களால் சரீரம் துக்கத்தால் பீடிக்கப்படுகின்றது அப்படின்றாரு. இது ஒரு ஜெனரல் கேட்டகரைசேஷன் தான். ஆனால் இப்போ அதுக்கு அடுத்தது சொல்ல போறார் பாருங்க. இந்த சரீரம், தேகம் இந்த மாதிரி விஷயங்கள்னால பீடிக்கப்படுகின்றது. இதை மனசு மூலம் எப்படி அடக்குவது? ஒரேடியா மனசு மூலமே எல்லாத்தையும் அடக்குவது அப்படின்னு கிடையாது. ஆனால் மனசு இதில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுகின்றது. அதைத்தான் ஜனகர் விவரிக்கப் போகின்றார். இதை சௌனகர் யுதிஷ்டருக்கு சொல்லப் போகின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.